எப்போதுமே நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சுவை மூலமாக மன மகிழ்வு ஏற்படுறது தான் கூடுதலாக நிற்கிது. உடல் தேவை அப்படிங்கிறத தாண்டி மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் ஒரு உணவினுடைய ஒரு திருப்திகரமாகுது. அப்போ பல சுவையை ஒரே நாளில் நம்ம சாப்பிட்ற போது ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுதே தவிர உடல் கஷ்டப்படுது. இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் மீன் பண்ணினீங்கன்னா வேறு எதுவுமே காய்கறிகள் எதுவுமே சேர்க்காம மீன் உணவை மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிரு. காலையில் நல்ல காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்டுட்டு மதியத்தில் மீன் அல்லது காலையில் மீன் சாப்பிட்றீங்களா, ஒரு 3-4 மணி நேரம் கழித்து மதியத்தில் கீரை காய்கறிகள் சாப்பிட்டு இரவு பட்டினியாக போட்டுருங்க. அப்போது உடல் உங்களை வாழ்த்தும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நீண்ட நாட்களுக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஓவர்லோடுனால என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, கிட்னி இந்த புரோட்டீனை வந்து செரிமானம் பண்ணுற போது ஏற்படக்கூடிய அந்த வளர்சிதை மாற்ற கோளாறுகளால் பாதிக்கப்படுறது கிட்னி. அடுத்தது வந்து குடலில் வந்து ஒரு வறட்சி ஏற்படுது, அதிக அளவிற்கு நீர் தேவைப்படுது. நாம் வந்து இது சாப்பிட்டு முடித்த பிறகு திரும்ப தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம். அப்போ அந்த தண்ணீர் சத்து நிறைய இருந்தால்தான் இந்த செரிமானத்தன்மையும் கழிவு நீக்கமும் சிறப்பாக நடக்கும். ஸோ அதனால் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. இப்போ இவ்வளவு ஹெவியாக நம்ம ப்ரோட்டீன் ஃபேட்டு இதெல்லாம் வந்து 2-3 விதமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது பெரிய கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்னு சொல்கிறதில்ல, இது 3மே அதிக அளவில் நம்ம உடலில் வரும்போது செரிமான நீர் உற்பத்தி ஆகிறதுக்கு போன்ஸ்லேருந்து கடன் வாங்கி, கால்சியத்தை கடன் வாங்கி தான் அந்த செரிமான நீர் உற்பத்தி ஆகுது. அப்போ போன் டென்சிட்டி குறையுது. ஸோ இவ்வளவு விஷயங்களும் நுட்பமாக உடலில் நடக்கக்கூடிய மாற்ற நிகழ்வுகள். அப்போ நம்ம சுவைக்கு பின்னாடி போகாமல் நிச்சயமாக ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போது அதை முறைப்படுத்தப்பட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்கணும்.